الرحمن الرحيم يسألونك عن الروح قل الروح من أمر ربي وما أوتيتم من العلم إلا قليلا وقال الله سبحانه وتعالى يسألونك عن ذي القرنين قل سأتلو عليكم منه ذكرا صدق الله العلي العظيم. எல்லா புகழும் உள்ளவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகட்டும். அவனது ஸலாத்தும் கருணையும் ஸலாமும் நிறைவேற்றணும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் உத்தமர்கள் நல்லவர்கள் நாதாக்கள் அனைவர் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவரமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நேற்றிலிருந்து பார்த்த அந்த சூறாக்களினுடைய தொடர்ச்சியாக சூரா பனி இஸ்ராயில், சூரா கஹஃப், இந்த 2 அத்தியாயங்களும் நிறைவு செய்யப்பட்டு இன்று சூரா மரியம் ஓதி பிடிக்கப்பட்டிருக்கிறது, சூரா தாஹா ஓதி பிடிக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பனி இஸ்ராயில் என்று சொல்லப்படக்கூடிய அதே போல அதனை அடுத்திருக்கக்கூடிய கஹஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த 2 அத்தியாயங்களிலே அந்த 2 சூறாக்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கேள்வி ஞானத்தை பற்றி பதிவு செய்கிறார். இஸ்லாத்தை பொறுத்தவரையில நாம் நமக்கு தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான பல்வேறுபட்ட உத்தரவுகளை அல்லாஹ் திருக்குர்ஆனில் பிறப்பித்திருக்கிறார். ஒரு வசனத்தில் 2 தினங்களுக்கு முன்பு ஓதப்பட்ட அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் ஞானமிக்கோரிடத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி அறியாமல் இருக்கிறீர்களோ அவர்களிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். இஸ்லாம் என்பதை கேட்டு கேட்டு வளர்ந்து ஞானத்தை பெருக்கிக் கொண்டு விட்ட ஒரு மகத்தான மார்க்கம். ஆனால் சமீப காலமாக இந்த கேள்விகள் எல்லாம் ஒரு குதர்க்கத்திற்குள்ளாக்கப்பட்ட ஒரு நிலைகள் ஆகிவிட்டது. கேள்வி கேட்டாலே குதர்க்கமாயே கேள்வி கேட்பது என்ற ஒரு நிலைக்கு இன்றைய சமூகம் தள்ளப்பட்டு மாற்று விஷயங்களில் அது ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் இன்று நாம வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பனி இஸ்ராயில் சூராவை இறக்கி தந்து அதற்கு அடுத்து சூரா கஹஃபையும் இறக்கி தந்து அரேபியர்கள் பெருமானாரிடத்திலே கேள்வி கேட்டவை, சஹாபாக்கள் பெருமானாரிடத்தில் கேள்வி கேட்டவை, யூதர்கள் பெருமானாரிடத்திலே கேள்வி கேட்டவை. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவெல்லாம் பதிலளித்திருக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த 2 அத்தியாயங்களிலும் பரவலாக பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, கேள்வி என்பது 2 வகைப்படுகிறது. ஒன்று, நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சரியான கேள்விகளை கேட்பது. மற்றொரு கேள்வி அர்த்தமில்லாத கேள்விகளாய் நையாண்டிக்காக நக்கலுக்காக கேள்வி கேட்பது. வேண்டுமென்றே குறை சொல்வதற்காக வேண்டி குயுக்தியாக அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தரத்தை சோதித்து பார்ப்பதற்காக கேட்கப்பட வேண்டிய கேள்விகளாக 2 வகைகள் இருக்கின்றன. 2வது வகையான கேள்விகளை மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஆயத்தில் சொல்லுகிறான், லா தஸ்அலு அன் அஷியா. சில விஷயங்களை பற்றி நீங்கள் கேள்வி கேட்காதீர்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறார். நமக்கு தேவையான கேள்விகளா, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களா, அந்த கேள்விகளுக்கு நாம் விளக்கத்தை தெரிந்தாக வேண்டிய அந்த அடிப்படையை அல்லாஹ் நமக்கு போதித்து தருகிறார். அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 12 கேள்விகள் கேட்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேள்வியை கேட்காமல் இருந்த ஒரு நேரம் இருந்தது. நபியிடத்தில் நாம் எப்படி கேள்வி கேட்பது, இமாமிடத்திலே நாம் எப்படி கேள்வி கேட்பது, குதர்க்கம் செய்வதற்காக கேட்பது அல்ல, நாம் தெரிந்து கொள்வதற்காக எத்தனை கேள்விகளை ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் போய் சென்று இமாமிடத்தில் அருகில் உட்கார்ந்து இந்த விஷயத்தை பற்றி நமக்கு தெரியவில்லை, இந்த முத்தலாக்கு பிரச்சனை எல்லாம் இப்ப சமீபத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது, முத்தலாக்குடைய விஷயமாக மார்க்க என்னன்னே சொல்லி இருக்கேன் என்று எங்காவது போய் நாம ஒரு நல்ல தரமான இமாமிடத்தில் அமர்ந்து அதற்கான விளக்கத்தை தேடி இருக்கிறோமா என்று சொன்னால் இன்று வரையும் கிடையாது. வெறுமனே டிவிகளை திறந்து வைத்து விவாத மேடைகளை பார்ப்போம், காப்பீர்கள் விவாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்ப்போமே தவிர மார்க்கம் இந்த தலாக்குடி விஷயத்துல என்ன சொல்லியிருக்கு, முத்தலாக்குடி விஷயத்துல என்ன சொல்லியிருக்கு என்று நாம் எங்காவது சென்று போய் அமர்ந்து அறிந்தவர்களிடத்திலே கேட்டு இருக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக அது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பின்னடைவு தான். இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு சமூகத்திலே நமக்கு அன்றாட வாழ்வில் தேவைப்படக்கூடிய பிரச்சனைகளாக எவ்வளவோ இருக்கிறது. எந்த ஒரு இமாமிடத்திலும் அல்லது கற்றவரிடத்திலும் சென்று போய் ஒரு வயது மூத்தவர்களிடத்தில் சென்று போய் நாம கேள்வி கேட்டு தெரிந்து கொள்வது கிடையாது. சஹாபாக்கள் பெருமானாரிடத்திலே 12 கேள்விகள் கேட்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்ட அந்த கேள்வியை திருக்குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறார்.
முதலாக சஹாபாக்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? நீங்க குர்ஆனுடைய ஆரம்பம் தொட்டு கடைசி வரையிலும் வாசித்து பார்த்தா 12 யஸ்அலூனக இருக்கு. யஸ்அலூனக நபியே உம்மிடம் கேள்வி கேட்பார்கள், நபியே உம்மிடம் கேள்வி கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய வசனங்கள் என்று 12 வசனங்களை திருக்குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறார். நபியே உம்மிடம் கேள்வி கேட்பார்கள், அனில் அஹில்லா இந்த பிறையை பற்றி கேள்வி கேட்பார்கள். சூரியன் எப்போதுமே தேய்வதும் கிடையாது, அது வளர்வதும் கிடையாது. இந்த சந்திரன் மாத்திரம் ஏன் அது தேய்ந்து கொண்டிருக்கிறது, அது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி உம்மிடம் கேள்வி கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி சஹாபாக்கள் கேள்வி கேட்டதை திருக்குர்ஆன்ல பதிவு செய்யலாம். அன்புக்குரிய அதற்கு அல்லாஹ் பதில் சொல்ல சொன்ன நபியை பார்த்து குல் ஹிய மவாகீத்து லின்னாஸ் மக்களுக்கான நேரங்களை காட்டுவதற்காக அப்படி தேய்கிறது, அது வளர்கிறது என்பதாக மட்டும் அல்லாஹ் பதில் சொல்ல அங்கே உத்தரவிடுகிறார். பெருமானார் பதில் சொன்னது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சஹாபாக்கள் பெருமானாரிடத்திலே கேட்டிருக்கிறார், யஸ்அலூனக அனில் மஹீர் மாதவிடாய் பெண்களிடத்திலே உறவு கொள்வதை பற்றி நபியே உம்மிடம் கேட்பார்கள். குல் நீங்கள் சொல்லுங்கள், ஹுவ அதன் அது அசுத்தம், ஃபஅதஸிலுன் நிஸாஅ பில் மஹீரி மாதவிடாய் காலங்களில் உங்களுடைய மனைவியிடமிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் அங்கே சொல்லித் தருகிறார். இந்த பதிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்திருக்கிறார். இது இருக்கக்கூடிய மருத்துவ உலகம் மாதவிடாய் காலங்களில் உறவு கொண்டாலும் தப்பில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பதாக இன்றே மார்க்கத்திற்கு புறம்பாக மருத்துவர்கள் கூறி வருவதை பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அனுமதித்த ஒரே பாதை முன்னால் இருக்கும் பாதை தான். அது மாதவிடாய் காலங்களில் தவிர்க்கப்பட வேண்டியவை, மாற்று பாதைகளையும் தேர்ந்தெடுக்க கூடாது என்ற தடை உத்தரவையும் அல்லாஹ் நபியின் மூலமாக சொல்லி தந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக அல்லாஹ் பேசுகிறார், யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர் மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் உம்மிடம் கேட்பார்கள் என்பதாக அல்லாஹ் கேட்கிறார். நபி அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்ட கேள்விகள் கூறாம திருக்குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மதுவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சூதாட்டம் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் இரண்டையுமே அவற்றை அது ரிஜிசுன் அது அசுத்தம், மது அருந்துவது ஹராம், ஃபீஹிமா இஸ்முன் கபீருன் வ மனாஃபிஉ லின்னாஸ் அந்த இரண்டிலும் பாவம் தான் அதிகம் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகிறார். மதுவை பொறுத்தவரையிலே இன்று இஸ்லாமியர்கள் கூட இன்று அதற்கு அடிமைப்பட்டு போன ஒரு காலத்தில் வாழ்கிறோம். சூதாட்டத்தில் கூட இன்று இஸ்லாமியர்கள் சாதாரணமாக ஒரு பக்ரீத்துக்கு வாங்கி இருக்கக்கூடிய ஆடைகளுக்கு சூதாட்டம் செய்து விடுவது, கிரிக்கெட் நடக்கக்கூடிய அந்த போட்டிகளில் வைத்து எங்கோ எந்த நாட்டுக்கோ நடக்கக்கூடிய போட்டிகளுக்கு மத்தியில் இங்கு சூதாட்டம் செய்து கொள்வது என்பன போன்ற குண்டடிக்கக்கூடிய விஷயத்தில் சூதாட்டத்தில் ஆரம்பித்து உலகளாவிய அளவில் நடைபெறக்கூடிய போட்டிகள் வரையில் சூதாட்டம் செய்யப்படுகிறது, நடத்தப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் இன்னும் மோசம் இந்த சூழல் இருக்கிறது என்பதை இன்று உலகம் மிகப்பெரிய அளவில் நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இரண்டையும் அல்லாஹ் தடை செய்ய சொன்னதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலாக சொன்னாரே, அந்த இரண்டிலும் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது. அடுத்த ஒரு வசனத்தில் பெருமானாரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன் நாங்கள் யாருக்கு செலவு செய்ய வேண்டும் என்று சஹாபாக்கள் உங்களிடம் கேட்பார். நாம் சம்பாதித்திருக்கக்கூடிய பணத்தை யாருக்கு செலவு செய்வது? அன்புக்குரியவர்களே, இன்று எதற்கெல்லாமோ செலவு செய்கிறோம், அனாச்சாரங்களுக்காக, ஹராமுக்காக. அனாச்சாரங்களையும் ஹராம்களையும் விலை கொடுத்து வாங்கி பழக்கப்பட்டு விட்ட ஒரு காலத்தில் வாழ்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி பதிலளிக்க சொன்னான். இப்படி பதில் சொல்ல சொன்ன எப்படி, குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் நீங்கள் நலமான அந்த பணத்தை செலவு செய்வதாக இருந்தால் ஃபலில் வாலிதைன் உங்கள் பெற்றோருக்கு முதலில் செலவு செய்யும். அன்புக்குரியவர்களே, வயது முதிர்ந்த பெற்றோர், முதுமை அடைந்து விட்டவர்கள், தள்ளாத நிலை அடைந்து விட்டவர்கள், உடல் உறுப்புகளில் பலவீனத்தை பெற்று விட்டவர்கள், எங்காவது ஒரு இடத்திலே சென்று அமர்ந்து விட மாட்டோமா என்று தன்னுடைய வாழ்வில் அறிவிலும் உடலிலும் பலவீனத்தை பெற்றுவிட்ட அந்த மக்களுக்கு நீங்கள் முதலில் உதவி செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் உதவி செய்வதற்கு முதன்மைப்படுத்தக்கூடிய விஷயமாய் பெற்றோரை முதன்மைப்படுத்துகிறார். வல் அக்ரபீன் உங்களுடைய உறவினர்களுக்கு, வல் யதாமா அனாதைகளுக்கு, வல் மசாக்கீன் ஏழை எளிய மக்களுக்கு, வபினி சபீல் வழிபோக்கர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் உதவி செய்வது எப்படி என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது அதற்கு பதிலாக சொல்ல சொன்னார். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறார், சஹாபாக்கள் கேட்கிறார்கள் அடுத்த வசனத்தை, யஸ்அலூனக அனிஷ் ஷஹரில் ஹராம் போர் நிறுத்தம் செய்யப்பட்ட மாதங்கள் எது என்று நபியே உம்மிடம் சஹாபாக்கள் கேள்வி கேட்பார்கள். அன்றைய காலத்திலே போர் எப்போதுமே மூண்டுவிடக்கூடிய நிலை இருந்தது முஸ்லிம்களுக்கும் காபிர்களுக்கும் மத்தியில். அன்புக்குரியவர்களே, அந்த காலகட்டங்களில்
என்ன அடிப்படையில் தெரியுமா? 3 மாதங்களுக்கு ஹஜ்ஜினுடைய பயணம் இருக்கிறது. துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஹஜ்ஜின் மாதங்கள் 3. அடுத்ததாக அரபு உலகத்தில் வியாபாரம் கொடிகட்டி பறக்கக்கூடிய சரியான வியாபாரமாக திகழக்கூடிய அந்த மாதம் ரஜபு மாதம். இந்த 4 மாதங்களை அல்லாஹ் போர் நிறுத்தம் செய்யப்பட்ட மாதங்களாக அறிவித்து முஸ்லிம்களும் காஃபிர்களும் இந்த 4 மாதத்தில் எந்த விதமான போரும் செய்துவிடக்கூடாது. இன்று சர்வதேச இஸ்லாமிய நாடுகளிலே ரமலான் மாதத்தில் போர் நிறுத்தம் செய்து விட்டார்களாம் இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இந்த எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய நம் இஸ்லாமிய நாடுகளும் என்று அறிவித்து ஒரு இலக்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். ரமலான் மாதத்தில் உசுரை நாம கொண்டளிக்க கூடாது, ரமலான் முடிஞ்சு உசுரை கொண்டளித்துக் கொள்ளலாம் என்ற தீர்மானத்திற்கு ஒப்ப இன்று சர்வதேச அளவில் உயிர்களை எப்படி பறிப்பது என்பதற்கான ஒப்பந்தம் செய்து கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் காலத்தில் இந்த 4 மாதங்களுக்கு தடை செய்யப்பட்டது. அல்லாஹ் ஆயத்தில் கூறுகிறார், அப்படி அந்த தடையை மீறி யாராவது அந்த 4 மாதங்களில் போர் செய்தால் குல் கிதாபுன் ஃபீஹி கபீர், அந்த மாதங்களிலே போர் செய்வது மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ் சொன்னதையும் ஆயத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டார், யஸ்அலுனக அனில் யதாமா, அனாதைகளை பற்றி உங்களிடம் கேள்வி கேட்பார்கள். சமூகத்தில் எவ்வளவு அனாதைகள் இருக்கிறார்கள், சிறுவர்கள் இருக்கிறார்கள், இவர்களுடைய உரிமை என்ன என்பதை பற்றி நபியே உங்களிடம் கேட்பார்கள். குல், நபியே நீங்கள் பதில் சொல்லுங்கள், இஸ்லாமுல் லஹும் கைர், அவர்களுக்கு இணக்கமாக நடப்பது மிக சால சிறந்தது, சிறந்த ஒரு பண்பு, யதீம்களை பராமரிப்பது உயர்ந்த பண்பு என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் என அல்லாஹ் உத்தரவிடுகிறார். இப்படியே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த கேள்வி ஞானங்களை பற்றி பேசிக்கொண்டு வரும் பொழுது நேற்று ஓதப்பட்ட பனி இஸ்ராயில் சூராவிலும் அதே போல கஹஃப் என்று சொல்லப்படக்கூடிய அதனுடைய குகைவாசிகள் சம்பந்தப்பட்ட அத்தியாயத்திலும் சில கேள்வி ஞானங்களை அல்லாஹ் அங்கே பதிவு செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சமயம் முன்பே மதீனா வாசிகள், மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் கேள்வி கேட்கிறார்கள். பெருமானாரிடத்திலே 3 கேள்விகள் கேட்கிறார்கள். இந்த உலகத்திலே முதலாக ஏற்படக்கூடிய கியாமத்தின் அடையாளம் எது என்று யூதர்கள் கேள்வி கேட்கிறார்கள். இந்த நபியர் சரியானவரா? இவர் ஏகத்துவத்தை வாழிடுகிறாரே, தனக்கு நபித்துவம் வந்திருப்பதாக சொல்லுகிறார் என்று சொல்லி பெருமானாரிடத்திலே கேள்வி கேட்கிறார். முதல் அடையாளம் எது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த சின்ன சின்ன அடையாளங்கள் வெளிப்பட்டு இருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, சின்ன அனாச்சாரமான விஷயங்கள், பெண்களின் ஆடை குறைப்பு, இசை கருவிகள் அதிகரித்து விடுவது, வாடகைகள் அதிகரித்து விடுவது, இதுவெல்லாமே கியாமத்தினுடைய அடையாளங்களில் சின்ன அடையாளங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய 10 அடையாளங்கள் இருக்கிறது. அது உலகத்தில் பகிரங்கமாக அறைகூவல் விடுக்கப்படக்கூடிய கியாமத்தின் அடையாளங்கள். அதில் முதலான அடையாளம் என்ன தெரியுமா? கிழக்கு பகுதியில் இருந்து ஒரு அணையாத பெரும் தீ ஒன்று புறப்பட்டு இது அணையாமல் அப்படியே மேற்கு நோக்கி போகும். இங்கு இருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்களை எல்லாம் இது மேற்கு நோக்கி கொண்டு போய் ஒதுக்கிவிடும் என்று சொன்னார். இந்த தீயை ஒரு காலம் அணைக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, இன்று அமெரிக்க காடுகளில் காட்டு தீ பரவிவிட்டது, இந்தோனேசியா காடுகளில் காட்டு தீ பரவிவிட்டது என்பதாக எல்லாம் சொல்லுகிறோம். அது அணைக்கப்பட்டு விடுகின்றன. ஆனால் ஒரு தீ ஒன்று புறப்படுகிறது. அந்நார் துஹ்ஷர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அது மக்களை எல்லாம் விரட்டி செல்லக்கூடிய ஒரு பெரும் தீ, அணைக்க முடியாத தீ என்று முதல் கேள்விக்கு பதிலளிக்கிறார்கள். இரண்டாவதான கேள்வியை அந்த யூத மக்கள் கேட்கிறார்கள். சுவனத்தில் மனிதர்களுக்கு தரப்படக்கூடிய முதல் உணவு எது என்பதாக கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவனத்திலே தரப்படக்கூடிய முதல் உணவு மீன் என்று குறிப்பிட்டார். அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக அந்த மக்கள் பெருமானாரிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள், குழந்தையினுடைய சாயல் தந்தையை சார்ந்தோ அல்லது தாயை சார்ந்தோ இருக்கிறதே, அது எப்படி ஏற்படுகிறது? குழந்தை உருவாகுவது என்பது தாயினுடைய கர்ப்பப்பைக்குள் உருவாகுகிறது. ஆனால் சில குழந்தைகள் தந்தையினுடைய சாயலில், சில குழந்தைகள் தாயினுடைய சாயலில் பிறக்கிறது. இது எப்படி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இன்று மருத்துவ உலகம் முன்னேறி வந்து விட்டது, இன்று பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஆனால் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு மகத்தான தகவலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இந்த கணவன் மனைவி இருவரிலும் உறவு கொள்ளக்கூடிய அந்த காலகட்டங்களில் கர்ப்பப்பைக்குள்ளே யாருடைய விந்துக்கு முந்தி செல்லுகிறதோ அந்த விந்துடைய சாயலில் அது கணவனுடையதா அல்லது மனைவியுடையதா, எது முந்திக் கொண்டு உள்ளே சென்று அடைகிறதோ அந்த சாயலில் அந்த குழந்தையினுடைய வடிவம் இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
செல்லம் அவர்களிடத்திலே கேள்வி ஞானங்களில் அவர்களும் பதிலளித்திருக்கிறார்கள், சஹாபாக்களை தூண்டி இருக்கிறார்கள். ஒரு சமயம் எல்லாம் அது துபை கூட காபை போட்டு கேட்டாங்க. இன்னைக்கு கேள்வி ஞானமே கேட்கிறதே இல்லை. பள்ளிக்கூடத்துக்கு நம்ம வீட்டுல இருந்து பையன் போயிட்டு வந்துட்டான், ஏப்பா உட்கார்ந்து ஒரு கேள்வி கேட்கிறீங்க பதில் சொல்லு என்றாவது அப்படி ஒரு நிகழ்வு நம் குடும்பத்தில் நடந்திருக்கிறதா என்று சொன்னால் கிடையாது. கொஞ்சம் இஸ்லாம் சார்ந்து கேட்கலாம், அல்லது ஒரு அறிவியல் சார்ந்து கேட்கலாம், ஒரு பொருளாதாரம் சார்ந்து கேட்கலாம், உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசலாம், எதுவுமே பதிவு செய்யப்படுவது கிடையாது. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உபய் இப்னு கஅப், உங்களுக்கு ஏற்கனவே அந்த ஹதீஸை சொல்லி இருக்கிறேன், திருக்குர்ஆனிலே சிறந்த வசனம் எது என்று பெருமானார் கேட்டபொழுது உபய் இப்னு கஅப் என்ன சொன்னார்கள்? ஆயத்துல் குர்சி என்று சொன்னார். அதே போல ஒரு சமயம் ஒரு சபையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டார்கள், மூமினுக்கு ஒப்பான ஒரு மரம் இருக்கிறது, அது எந்த மரம் என்று கேட்டார். இதெல்லாம் பெருமானார் கேள்வி கேட்டு சஹாபாக்களுக்கு மத்தியிலே அந்த கேள்வி ஞானத்தை உருவாக்கிய விஷயங்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிமுக்கு உதாரணம் எந்த மரம் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் எல்லோருமே அமைதியாக இருக்கிறார். காட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரங்களையும் யோசிக்கிறார், எல்லோருமே மௌனமாக இருக்கிறார். சஹாபாக்களிடத்திலிருந்து எந்த பதிலும் வராத அந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்னஹா அன்-நஹ்லா, முஸ்லிமுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? பேரீத்த மரத்திற்கு ஒப்பானவன் என்று சொன்னார். பேரீத்த மரத்தினுடைய அடிக்கூர் முதல் கொண்டு அதனுடைய மேல் பகுதி வரை 100% மக்களுக்கு பயன்படுகிறது. அது போலவே முஸ்லிமே பிற மக்களுக்கு பயனாளியாக இருப்பான் என்று பெருமானார் ஒப்பிட்டு சொன்னார். அன்புக்குரியவர்களே, இப்படி எல்லாம் கேள்வி நடந்திருக்கிறது. ஒரு சமயம் இப்படித்தான் புகாரில் இந்த ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, சதும் நீ அம்மா ஷீதும், நீங்க விரும்பியதெல்லாம் கேளுங்க, நீங்க என்ன கேள்வி கேட்கணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம ஏதாவது ஒரு ஏடாபுரமான ஒரு கேள்வியை கேட்போம். பாத்தீங்களா, கேட்கணும்ன்றதுக்காண்டி திரும்ப கேள்விகள் சொல்லிக்கிட்டே இருக்காரு இல்லையா, நம்ம ஒரு கேள்வியை கேட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சில சமயங்கள் ஏடாபுர கேள்வியை பதிவு செய்வது போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதும் நீ அம்மா ஷீதும், நீங்க விருப்பப்பட்ட கேள்வியை கேளுங்கட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே ஒரு சஹாபி எழுந்து கேட்டாரு, மன் நபி, எங்க அத்தா யாருன்னு கேட்டார். கேள்வி கேளுங்கள் என்று சொன்னா என்ன கேள்வி கேட்பது? என்னுடைய தந்தை யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, உன் தந்தை ஹுதாஃபா ஸஹிபா, ஸஹிபி என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஹுதாஃபா தான் உன் தந்தை. நான் அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்ன உடனே அவர் அமைதியாகிறார். இன்னொருத்தர் எழுந்து என்ன செய்தார் தெரியுமா? என்னுடைய தந்தையின் பெயர் என்ன என்று கேட்டார். இது ஒரு ஞானமிக்க கேள்வியை போல சஹாபாக்கள் கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அவருடைய தந்தையின் பெயரை குறிப்பிட்டு விட்டார்கள். மூன்றாவது ஒருத்தர் அதே கேள்வியை கேட்டார். பெருமானாருக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது. கூட்டத்தில் அமர்ந்திருந்த அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மண்டியிட்டு பெருமானாரிடத்திலே தங்களுடைய பணிவை வெளிப்படுத்துவதை போல சொன்னார், ரலினா பில்லாஹி ரப்பா வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யன் வ ரசூலா, நாங்க அல்லாஹ்வை ரப்பாக பொருந்திக் கொண்டோம், இஸ்லாத்தை எங்க மார்க்கமாக பொருந்திக் கொண்டோம், இந்த நபி எங்களுடைய இந்த தூதரை எங்களுடைய நபியாக ரசூலாக ஏற்றுக்கொண்டோம் என்ற வார்த்தையை சொல்லி பெருமானாருடைய கோபம் தணிந்ததாக புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இப்படி ஏடாகுடமாக நாம் கேள்வி கேட்டு விடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய அத்தனை ஞான கருத்துக்களும் இருக்கிறது இல்லையா, ஹதீஸ்கள்ல லட்சோப லட்ச ஹதீஸ்கள் இருக்கிறது இல்லையா, எந்த விஷயமாக நாம கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும். சீசன் வாரியா சில அமல்கள் இருக்கு, சில கேள்விகள் இருக்கு. ரமலான்ல இப்பவும் கேள்வி கேட்கிறாங்க. யாரும் சக்காத்தை பத்தி எல்லாம் கேள்வி கேட்கறது இல்ல. இப்ப இன்னைக்கு ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், போன் செய்ய என்ன தெரியுமா, அது நோம்பு வச்சுக்கிட்டு முடி வெட்டலாமா நகம் வெட்டலாமாங்க. அங்க மனுஷனை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. அரபு நாடுகள்ல பார்த்தோம்னா நம்முடைய இஸ்லாமிய நாடுகள்ல இன்னைக்கு இவ்வளவு காலம் கழித்தோம், எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவு மாற்ற விஷயங்கள் இருக்குன்னு எத்தனை வருஷத்துக்கு இந்த கேள்வியை கேட்க போறோம். நோம்பு வைத்துக் கொண்டு முடி வெட்டலாமா, நோன்பு வைத்துக் கொண்டு தைலம் தடவலாமா? தைலம் தடவுவதை பற்றி இன்னைக்கு கேள்வி கேட்கிறோம். நோன்பு வைத்துக் கொண்டு மிஸ்வாக்கு செய்யலாமா? அது கூட இன்னும் தெரியாத விஷயங்களாக நம்முடைய மார்க்கத்துடைய பின்னடைவு இருக்குது. நோன்பு வைத்துக் கொண்டு மிஸ்வாக்கு செய்வது, நோன்பு வைத்துக் கொண்டு நகம் வெட்டுவது, நோன்பு வைத்துக் கொண்டு முடி வெட்டுவது, எவ்வளவு கேள்வி கேட்பது? இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே செல்ல போகிறோம் என்பது தெரியல. அன்புக்குரிய ஞான கருத்துக்களை அன்பாக கொட்டி வைத்திருக்கிறான் திருக்குர்ஆன்ல. அது சார்ந்த ஒரு கேள்விகள் கூட கேட்கறது இல்லை. அன்புக்குரியவர்களே, இன்னும் பக்ரீத்துகள் வந்துருச்சுனாக்க பார்க்கலாம், இந்த கொம்பு லைட்டா உடைஞ்சிருக்காங்க சார், அதை குர்பானி கொடுக்கலாமா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் அதை கேள்வி கேட்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞான கருத்துக்களை சஹாபாக்களிடத்தில் கேட்கும்படி தூண்டி இருக்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தோழர் வந்து ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கேட்டாரு, ஏங்க இப்லீஸுடைய மனைவி பேர் என்னங்கன்னு கேட்டார்.
கேள்வி கேளுங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா? அந்த கேள்வி கேளுங்கன்னு சொன்னதுடைய விளைவை பாருங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி திகைச்சு போயிட்டான். இவன் புதுசா ஒரு பையன் இப்லீஸுடைய மனைவி பேர் கேட்டு கொண்டிருக்கிறான் என்பதாக சொல்லி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கொஞ்சம் திகைத்து பார்த்து அந்த தோழர்களுக்கு சொன்னாரு, இப்லீஸுக்கு கல்யாணம் முடியும் போது நான் இல்லப்பா, அவருடைய மனைவி பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, நீ எது உங்க அக்காட்ட கேட்டுப்பாரு, அவர் எது இப்லீஸுக்கு திருமணம் முடிக்கும் போது அவருடைய மனைவி பேரை தெரிஞ்சிருக்கலாம் என்று பதிலளித்ததாக வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 7ஆம் கூட கேள்விகள் என்பதாக பார்க்கும்போது தெரியல. அதுபோல இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டு தொலைப்பது. அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி கட்டமாக யூதர்கள் 3 கேள்வி கேட்டார். சூரா பனி இஸ்ராயீலையும் சூரத்துல் கஹ்ஃப்லையும் அல்லாஹ் அந்த மகத்தான விஷயங்களை பதிவு செய்து வைத்திருக்கிறார். இந்த 3 கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க, நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதாக சொல்லி என்ன செய்தார்கள்? அந்த யூதர்கள் பெருமானாரை சூழ்ந்து கொண்டு இந்த 3 கேள்விகள் கேட்கிறார். என்ன கேள்வி கேட்டாங்க? முதலாவதான கேள்வி, குகைவாசிகள் யார் என்று கேட்டார். இந்த குகைவாசிகளை பற்றி சொல்லுங்க. பெருமானாருக்கு முன்பு பல 100 ஆண்டு காலங்களுக்கு முன்பாக எகிப்திலே ஒரு பெரிய கொடிய அரசன் இருந்தான். அவன் இணை வைப்பு கொள்கையில் இருந்தவன். அவனுடைய காலத்தில், ஆட்சி காலத்திலே ஒரு குறிப்பிட்ட தோழர்கள், அன்புக்குரியவர்களே, 5 பேர் 6 பேர் 7 பேர் என்பது வரைக்கும் சொல்லித் தரப்படுகிறது. அல்லாஹ்வே பேசி இருக்கிறான். இந்த இளைஞர்கள் மட்டும் ஈமான் கொண்டு வாழ்ந்தவர்கள். அந்த கொடுமைக்கார இணை வைக்கக்கூடிய அரசரிடமிருந்து தங்கள் ஈமானை காட்டிக் கொள்வதற்காக, ஈமானோடு வாழ்வதற்காக சமூகத்தில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய நெருக்கடியான சூழலிலிருந்து தப்பித்து ஒரு குகைக்குள் போய் ஒளிந்து கொண்டு தங்களுடைய ஈமானை பாதுகாப்பார். அன்புக்குரியவர்களே, காலங்கள் கடக்கிறது. அந்த குகைக்குள் போய் ஒளிந்து அங்கே பாதுகாப்பை அடைந்து கொள்ளுகிறார். அந்த குகையின் வாசலை மூடிக்கொள்ளுகிறார். எத்தனை வருஷமாக? அல்லாஹ் ஆயத்திலே சொல்கிறான், வலபிது ஃபீ கஹ்ஃபிஹிம் 390. அல்லாஹ் ஆயத்திலே சொல்கிறான் 309 வருஷம் தங்கினார். எத்தனை வருஷம்? 309 வருஷங்கள் தங்கினார். ரப்புக்கு அதுவெல்லாம் சாதாரண விஷயம் தான். இந்த உலகமே அழிந்ததற்கு பிறகு நான் எப்படி உயிர்ப்பிக்க போகிறேன் என்பதற்கான சில சான்றுகளை வெளிப்படுத்தி இருக்கிறான். குகைவாசிகள் ஒரு சான்று. 309 வருஷம் அவர்களை நித்திரையில் நாம வச்சிருந்தோம். ஹதீஸ்களை நாம பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் மனிதர்களை வாழ வைத்த ஆதமிலிருந்து கடைசி மனிதன் வரைக்கும் வாழ வைத்ததற்கு பிறகு உலகத்தை அழித்து விடுகிறான் தெரியுமா? அழித்ததற்கு பிறகு கியாமத்தில் நிறுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதனை அழைத்து அல்லாஹ் கேட்பானா, இந்த உலகத்தில் நீ எவ்வளவு காலம் அப்பா வாழ்ந்தாய் என்று கேட்கும் பொழுது நாம் இன்னைக்கு கணக்கு சொல்லுவோம். 70 வயசு 80 வயசு, எங்க மூதாதையர்கள் எல்லாம் ஒரு 90-100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க என்று சொல்லுவோம். ஆனால் கியாமத்தில் அந்த மனிதன் சொல்லுவானா? அல்லாஹ் கூறுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளிக்கிறார்கள். என்ன, இந்த உலகத்திலே ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் வாழ்ந்திருப்பேன். ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையே நாம வாழ்ந்த 70 வருஷம் 80 வருஷத்துடைய வாழ்க்கை மறுமையில கணக்குப்படி பார்த்தால் அது என்ன கணக்கு வருகிறது? 5 நிமிடம் 10 நிமிடம் கூட ஆக 309 வருஷம் குகைவாசிகள் குகைக்குள்ளே உயிரோடு இருக்கிறார்கள். நித்திரையில் அல்லாஹ் வைத்து விட்டார். 309 வருடம் கழிந்ததற்கு பிறகு அங்கே என்ன ஆனது தெரியுமா? ஒரே ஒருவர், தைத்தியானூஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரை மட்டும் அழைத்து அவர் வைத்திருந்த அந்த நாணயங்கள் 309 வருஷம் கழித்து இறந்திருக்கிறார். அந்த கொடுமைக்கார அரசன் தான் இறந்து போய் பல அரசர்கள் வந்து விட்டார். அன்புக்குரியவர்களே, அந்த பழைய காசை எடுத்துக்கொண்டு பசிக்கிறது என்பதற்காக வேண்டிய உணவுப் பொருட்களை வாங்கி வரலாம் என்று பஜாருக்கு வரும் பொழுது மிகப்பெரிய மாற்றம். 300 வருஷத்துல எவ்வளவு பெரிய மாற்றம்? இந்த 10 வருஷத்துல இந்த ரோடு எவ்வளவு பெரிய மாற்றம்? அன்புக்குரியவர்களே, 10 ஆண்டுகளுக்குள்ளே இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எவ்வளவு? 309 வருஷம் இந்த உலகம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கண்டிருக்கும், எவ்வளவு பெரிய மாற்றத்தை கண்டிருக்கும். அந்த தோழர் பொருள் கேட்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் கடைக்கார அந்த பணத்தை வாங்கி பார்க்கிறார். இது இப்பொழுது புழக்கத்தில் இல்லாத ஒரு பணம் ஆயிற்று, காசு ஆயிற்று என்பதாக வியந்து அவரையும் ஒரு வித்தியாச பார்வை பார்க்க, அவருடைய காசை பார்க்க, அவரை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பார்க்க இவர் நாணப்பட்டு போனார், வெட்கப்பட்டு போனார். இதற்கு நம்ம வித்தியாசமாக பார்க்கிறார்களே என்று ஒன்றுமே வாங்கிக் கொள்ளாமல் அப்பொழுது இருந்த அந்த அரசன் செய்தி அறிவித்து இந்த குகைவாசிகள் என்று ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் இப்பொழுதுதான் வெளியில் வந்திருக்கிறார். முன்பு அது வரலாறுகளிலே கேள்விப்பட்டோமே, அவர்களில் ஒருவர் இப்பொழுதுதான் வந்திருக்கிறார் என்று சொல்லி அப்போதைய அரசனிடத்திலே சொல்ல, அந்த அரசன் ஈமான்தாரியாக வாழ்ந்தார். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு 309 வருடங்கள் கழித்து நல்ல ஈமானுள்ள அரசனை அல்லாஹ் வாழ வைத்திருந்தார், ஆட்சியில் அமர்த்தியிருந்தார். இவர்கள் எல்லோரும் சென்று அந்த தோழருக்கு பின்னாடியே போய் பார்க்கிறார், குகைவாசிகளை போய் பார்க்கிறார். உள்ளே அவர் நுழைகிறார். நுழைந்ததற்கு பிறகு என்ன செய்கிறார்?
அந்த குகையின் வாசல் அடைபட்டு கொண்டது. 309 வருஷம் கழிந்ததற்கு பிறகு வெளியில் வந்த அந்த தோழர் உள்ளே போகிறார். அந்த தோழர்களுக்கு காவலாக இருந்த அந்த நாயும் உள்ளே இருந்தது. அத்தனை பேரும் அங்கே இறந்து போனார். அன்புக்குரியவர்களே, இந்த வரலாறை பற்றி இவர்கள் பெருமானாரிடத்திலே கேட்டார்கள். இவ்வளவு பெரிய சூறா வேலை தோச்சுட்டான். சூரத்துல் கஹ்ஃப் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டான். ஒரே ஒரு கேள்வி. அன்புக்குரியவர்களே, ஒரு கேள்வி விளைந்த பதில் எவ்வளவு, ஞானம் எவ்வளவு. அப்படி ஒரு பதிலை நாம என்னைக்கு கேள்வி கேட்டு இருக்கிறோம், என்னைக்கு நாம் விளக்கம் தெரிவதற்காக பதிவு செய்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேள்விக்கு பதிலை அல்லாஹ் அழகாக சொன்னார். இரண்டாவது கேள்வி, உலகையே ஆட்சி செய்தவர் யார்? உலகையே ஆட்சி செய்தவர்கள் யார்? இது இந்த சூரத்துல் கஹ்ஃபுடைய கடைசியில அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறான். எஸ் அலூனக அன் துல்கர்னைன். துல்கர்னைன் இன்னைக்கு பேர் வைப்பாங்க. துல்கர்னைன் என்று பேர் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு இல்லையா? அந்த துல்கர்னைனை பற்றி உங்களிடம் கேட்பார்கள். உலகையே ஆட்சி செய்தவர் ரெண்டு பேர் தான். ஒன்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், மற்றொருவர் துல்கர்னைன் என்று சொல்லப்படக்கூடிய இவர் அரசர் தான். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஆட்சியை தந்திருந்தார். ஒரு நபி அல்ல, இந்த உலகையே ஆளக்கூடிய மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு தந்திருந்தார். சூரியனின் உதயம் இடத்தை பார்த்தவர், சூரியனின் மறையும் இடத்தையும் பார்த்தவர், மறையக்கூடிய அந்த இடத்தையும் பார்த்தவர். எனவே தான் அவருக்கு கர்ண் என்று சொன்னால் கொம்புன்னு பேர் அர்த்தம். கர்ண் என்று சொன்னால் அரபியிலே கொம்பு என்று பொருள். கர்ணை என்று சொன்னால் ரெண்டு கொம்பு என்று பொருள். ஒரு கொம்பு கிழக்கே, மறு கொம்பு மேற்கே, உதயத்தையும் மறைவையும் பார்த்த காரணத்தினால் அவருக்கு கர்ணை இரண்டு கொம்புகள் உடையவர் என்பதாக அவருக்கு பெயர் சூட்டப்பட்டது என்பதாக நமக்கு தஃசீர்களை வல்லுநர்கள் கூறுகிறார். இன்னொரு அதற்கு வியாக்கியானம் எப்படி சொல்லப்படுகிறது தெரியுமா? இரண்டு கொம்புகள் உடையவர் என்று சொன்னால் அவருக்கு நெற்றியிலே இரண்டு சுழிகள் இருக்கும். இரண்டு சுழிகள் இப்படி அந்த கொம்பை போன்ற சாயலில் இரண்டு சுழிகளுடைய தோட்டத்தில் அவருடைய முக பாவனை இருப்பதால் அவருக்கு அந்த கருணை இரண்டு கொம்புகளுடையவர் என்று பெயர் சூட்டப்பட்டது என்பதாகவும் தஃசீர்களை வல்லுநர்கள் நமக்கு விளக்கம் அளிக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவருடைய ஒரிஜினல் பேர் என்று சொன்னா இஸ்கந்தர் தான். இஸ்கந்தர் தான் இன்னைக்கு தமிழ்ல சிக்கந்தரா மாறிடுச்சு. இஸ்கந்தர் என்பதுதான் எப்படி மாறிச்சுங்க? துல்கர்னைனுடைய அசல் பேரு இஸ்கந்தர். இஸ்கந்தர் என்பது அது சிக்கந்தராக மாறி போனது. ஆங்கிலத்திலே அலெக்சாண்டராக மாறி போனது. உலக பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய மாவீரர்களிலே இரண்டு அலெக்சாண்டர்கள் சென்றிருக்கிறார்கள். இன்னைக்கு பாட புத்தகத்துல நாம பார்க்கிறோம், ஒரு அலெக்சாண்டர், மாவீரர் அலெக்சாண்டர் அப்படின்ற தலைப்புல ஒரு பெரிய வீர வரலாறு ஒன்று எழுதப்பட்டிருக்கு. அது இப்ப சமீபத்தில் போன அலெக்சாண்டர் தான். ஆனா இதற்கு முன்பு ஒருவர் வாழ்ந்திருக்கிறார். இஸ்லாமிய வரலாற்று புத்தகங்களில் இடம்பெற்றிருக்கிறார். உலகையே ஆண்ட மகத்தான அரசர், மாவீரர் அந்த அலெக்சாண்டர் தான். அந்த அலெக்சாண்டரை கொண்டுதான் உலகையே சுற்றி அவர் ஆட்சி செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் யஜூஜ் மஜூஜ் பகுதி வாழக்கூடிய அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தவர்கள் துல்கர்னைன் முறையிட்டார். அரசரே, எங்களுக்கு அருகாமையில் ஒரு கூட்டம் வாழ்கிறது, ஒரு வித்தியாசமான கூட்டம், எங்களுடைய உயிருக்கு ஆபத்தான ஒரு கூட்டம் வாழ்கிறது. அந்த கூட்டத்திலிருந்து எங்களை காப்பாற்றுவதற்கு உங்களுடைய பொருளாதார அரச நிதியை கொண்டு எங்களுக்கு ஒரு தடுப்பு சுவரை எழுப்பித்தாருங்கள் என்று சொல்ல, துல்கர்னைன் கட்டிய தடுப்பு சுவரில் தான் இன்றும் அவர்கள் பாதுகாப்போடு இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றும் அந்த துல்கர்னைன் அந்த சமூகத்தவர் அந்த மன்னரால் கட்டப்பட்ட அந்த சுவரை கொண்டுதான் இந்த சமூகம் பாதுகாப்போடு இருக்கு. இன்றும் ஆண்டு கொண்டிருக்கிறார். யஜூஜ் மஜூஜ் கூட்டமும் ஆளுகிறார். தினமும் இந்த சுவரை அங்கே அவர்கள் சொரிந்து என்ன செய்கிறார்கள்? ஓட்டையிட துளையிட பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, நாளை பார்க்கலாம் என்று சொல்ல மறுநாளும் அந்த சுவர் பரிபூர்ணமாகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டு தருகிறார்கள், ஒரு நாள் இந்த சுவரை அவர்கள் சுரண்டி கொண்டிருக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம் என்று சொல்லுவார்கள். அவர்கள் சுரண்டிய அளவு அப்படியே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வலிமை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதாக சொல்லி பெருமானார் குறிப்பிட்டு விட்டு, தினமும் இவர்கள் சுரண்டியது மறுநாள் காலையில் பார்த்தால் பரிபூர்ணமாக இருக்கு. திரும்பவும் சுரண்டி செல்வார்கள். மீண்டும் அடுத்த நாள் பரிபூர்ணமாக ஆகிவிடும். சுவரிலே அவர்கள் சுரண்டி அடையாளமே இருக்காது. ஒரு காலகட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் நாளை மீதியை சுரண்டி விடலாம் என்று இன்ஷா அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த சுவர் சுரண்டப்பட்டது அப்படியே இருக்கும். மறுநாள் சுரண்டுவார்கள், துளையிடப்பட்டு மனித சமூகத்திற்குள் கலந்து விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்கர்னைனை பற்றிய வரலாறை அந்த யூத சமூகத்துக்கு பதிவு செய்ததை பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, மூன்றாவதாக அந்த யூத சமூகம் கேள்வி கேட்டார். ரூஹை பற்றி, நம்முடைய உடலுக்குள் வாழ்கிறது பார்த்தீர்களா இந்த ஆன்மா, இந்த ரூஹ் எங்க இருக்கிறது
நாம் காட்ட முடியாது. உயிர் பிரிந்ததற்கு பிறகு இந்த ரூஹ் எங்கு போனது, கபருக்குள் இருக்கிறதா, அதே போல இந்த ஆலமுல் அர்வாஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உலகத்திற்கு, ஆன்மாக்களின் உலகத்திற்கு போய்விட்டதா, அது என்ன செய்து கொண்டிருக்கிறது, நம்முடைய மூதாதையர்கள் எவ்வளவு பேர் மரணித்து போயிட்டாங்க, அவங்க எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த நாலேஜை கொஞ்சம் ஆழமாக தெரிய முற்பட்டோமானால் குழப்பத்தில் வந்து முடிவோம். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யூதர்கள் கேள்வி கேட்ட பொழுது நபி அவர்கள் பதில் சொன்னார்கள், குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இந்த ரூஹை பற்றிய ஞானம் என் இறைவனுக்கு தான் இருக்கிறது. வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, நீங்கள் இந்த ரூஹை பற்றி விளங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஞானம் தரப்படவில்லை என்பதாக மனித சமூகத்திற்கு சொல்லிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அங்கே பதிலளிக்க சொல்கிறார். 3 கேள்விகளுக்கும் பதிலளித்து விடுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த 3 கேள்விக்கு கேட்ட அந்த சமயத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை உங்களுக்கு சொல்லுகிறேன் பதில் என்று சொன்னார்கள். சூரா கஹ்ஃப்ல அல்லாஹ் ஒரு வசனத்தில் ரொம்ப ஒரு அற்புதமான நமக்கு படிப்பிற்குரிய ஒரு பாடத்தை சொல்லி தருகிறார். நபியாக இருந்தாலும் கூட அந்த தவறை சுட்டி காட்டுகிறார். நபியாக இருந்தால் கூட சுட்டி காட்டுகிறார். இந்த 3 கேள்வி கேட்பாங்க. குகைவாசிகள் எப்படி இருந்தார்கள், அவர்கள் யார் என்று, துல்கர்னைனை பற்றி, ரூஹை பற்றி உங்களிடத்திலே கேள்வி கேட்பார்கள் என்று சொன்ன அந்த விஷயத்தை யூதர்கள் கேள்வி கேட்ட பொழுது பெருமானார் எப்படி பதில் சொன்னார்களா, நானே உங்களுக்கு அந்த 3ஐ பற்றி பதிலளிப்பேன் என்று சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் சொல்லல, இன்ஷா அல்லாஹ் சொல்லல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் நாளை சொல்லுவேன் என்று சொன்ன உடனே மறுநாள் பூராவும் எதிர்பார்க்கிறார், வஹி வரல. 2 நாள் வஹி வரல, 3ஆம் நாள் வஹி வரல, 7 நாட்கள் ஆகிவிட்டது, வஹி வரல, 10 நாட்கள் ஆகிவிட்டது. யூதர்கள் எல்லாம் முடிவு செய்து விட்டார், இவர் நபி கிடையாது, இவரு சும்மா வெறுமனே நம்மிடத்திலே வெறும் வாதத்தை செய்து கொண்டிருக்கக்கூடியவர். 10 நாளாக அவருக்கு இந்த 3 கேள்விக்கு பதில் தெரியல, நாம கேட்ட கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியல என்று நபியை கொஞ்சம் பரிகசித்து பேச அந்த காலகட்டத்தில் தான் 15 நாட்களுக்கு பிறகு அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்தார். வருகை தந்து இந்த 3 கேள்விக்கும் பதில் சொல்வதற்கு முன்னால, அல்லாஹ் பதிலை சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னால் பெருமானாருக்கு உத்தரவு போட்டான், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலுன் ஸாலிக கதா, எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் நாளைக்கு நான் செய்வேன்னு சொல்லாதீங்க, இல்லா ஐ யஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லியே தவிர. நபிக்கே சொல்லிட்டான், நாளை பதில் சொல்லி தருவேன் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லித்தான் நாளைய காரியத்திற்கு நீங்கள் எந்த ஒரு வாக்குறுதியாக இருந்தாலும், செயலாக இருந்தாலும், ஒரு இடத்திற்கு செல்வதாக இருந்தாலும் நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தித்தான் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் உத்தரவிட்டது பயப்பாகலாம். அன்புக்குரியவர்களே, அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான். இந்த ஆயத்தினுடைய கஹ்ஃபுடைய படிப்பினைகளை இதுவும் ஒன்றை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போர்னா ரொம்ப பிடிக்கும். போர் அவர்களுடைய காலங்களில், ஜிஹாத் அவர்களுடைய காலங்களிலும் கடமையாக்கப்பட்டிருந்தது. அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 100 மனைவிகள், வரலாறுகளை நாம் பார்க்கிறோம், 100 மனைவிகள். இன்றைய இந்து புராணங்களில் கூட அவர்களுடைய கடவுள்களுக்கு நிறைய மனைவிகள் இருந்ததை அவருடைய இதிகாசங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. இது ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு விஷயமும் இல்லை. நமக்கு முன்னால் மூதாதையர்களெல்லாம் 4 மனைவிகளோடு வாழ்ந்துதான் இருந்திருக்கிறார்கள். இன்று பலதாரமான ஒரு சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்ட விஷயமாகிவிட்டது. இன்னைக்கு வரைக்கும் பலதார மனம் ஏன் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடையை கூட நாம தெரியல. அதற்கு எப்படி பதிலளிப்பது? ஒரு மாற்று மத சகோதரத்தை போய் நாம இந்த விஷயத்தில் பதிலளிக்க முடியல. அந்த விஷயத்திலும் கூட நாம பின்னடைவாகத்தான் இருக்கிறோம். மார்க்க ஞானம் பின்னடைவாக இருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 100 மனைவி. என்ன செய்தார்கள் தெரியுமா? 100 மனைவியிடத்தில் ஒன்று நான் உறவு கொள்ளுவேன். அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பலத்தை தந்திருந்தார். இந்த உறவின் மூலமாக பிறக்கக்கூடிய 100 குழந்தையையும் நான் என்ன செய்வேன்? அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்காக அனுப்புவேன் என்று அவர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டே என்ன செய்தார்கள்? அத்தனை மனைவியிடத்திலும் உறவு வைத்துக் கொண்டார். அன்புக்குரியவர்களே, 100 குழந்தைகளும் பிறந்தது ஊனமாய் பிறந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை குறிப்பிட்டு தருகிறார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சொல்லாததனுடைய அந்த விபத்தை அங்கே பதிவு செய்கிறான். இன்ஷா அல்லாஹ் சொல்லாததால் அந்த காரியம் முழுமையடையாது, அந்த காரியத்தில் அபிவிருத்தி ஏற்படாத ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹ் நமக்கு அற்புதமாக இந்த கேள்வி மூலமாக நமக்கு குறிப்பிட்டு தருகிறார். அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேள்வி கேட்டது, சஹாபாக்கள் பெருமானாரிடத்திலே கேள்வி கேட்டது, கேள்வி ஞானத்தை சஹாபாக்களிடத்திலே ஊண்டியது, அதே போல அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை பார்த்து கேள்வி கேட்கக்கூடியது என்றெல்லாம் எல்லாமே பதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சூரத்துல் வாக்கியாவை நம்ம டெய்லி தான் ஓதிக்கிட்டு வரோம், முடித்துக் கொள்ளலாம். சூர வாக்கியாவை நம்ம தினத்தோறும் ஓதிக்கொண்டிருக்கிறோம்.
கொடுக்கிறோம். அல்லாஹ் நம்மை பார்த்து கேள்வி ஞானத்தின் பக்கம் கவனத்தை இருக்கிறார். நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறான். எப்படி கேள்வி கேட்கிறான்? அவர் ஐத்தும் மாக்கும்னூன், நீங்கள் உங்களுடைய மனைவியிடத்திலே உறவு கொள்ளும் போது விந்துவை செலுத்தினீர்களே, அது என்ன யுக்தி என்று நீங்கள் யோசித்து பார்த்தீர்களா? என்ன மாயை செய்து விட்டீர்கள்? என்ன ஒரு பெரிய அங்கே மிகப்பெரிய பலத்தை நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள்? உறவு கொண்டு விட்டு விந்துவை செலுத்தி விட்டு நீங்கள் உங்களுடைய காரியம் முடிந்தது என்று முடித்துக் கொண்டு விட்டீர்கள். ஆனால் இதற்கு அப்பால் அந்த காரியத்தை செய்து முடிப்பவன் யார்? குழந்தையாக்கி கருவாக்கி அதனை உருவாக்கி அதை ஒரு குழந்தையாக உங்கள் கரங்களிலே தவளச் செய்தது யார்? இது நீங்கள் செய்ததா அல்லது நான் செய்தேனா என்று அல்லாஹ் கேட்கிறான். அனைத்தும் தகுடுப்பூனக அம்னாஹில் காணிப்போன், அந்த விந்துவை செலுத்தியதற்கு பிறகு அந்த குழந்தையை உருவாக்கியது நீங்களா நானா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதே போல இன்னொரு வசனத்தை அந்த சூரத்துல் வாக்கியாவை அல்லாஹ் பேசுறான். எனவே இந்த சிந்தனையோடு சூரத்துல் வாக்கியாவை நாம் ஓதும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பஞ்சம் ஏற்படாது என்று பெருமானார் குறிப்பிட்டார். இந்த சிந்தனை நமக்கு வேண்டும். அன்புக்குரியவர்களே, அடுத்து அல்லாஹ் கேட்டான், அப்பர் ஐத்துமா தஹ்ருசூன், நீங்கள் விவசாயம் செய்ததை பார்த்தீர்களா? விவசாயிகள் என்ன செய்து விட்டாயே? 7 உழுதார்கள், அங்கே தண்ணீரை பாய்ச்சி அங்கே விதைகளை தூவி விட்டு போய் படுத்துக் கொண்டார். எத்தனை விவசாயி அந்த நிலைமை கதி என்று படுத்திருந்தார்? நிலத்தில் படுத்திருந்தாரா இல்லையா? உழைப்பு செய்தார், அங்கே விதைகளை தூவி விட்டார். ஒரு மாங்குட்டையை அங்கே தோண்டி படித்ததற்கு பிறகு தண்ணீரை ஊற்றி சென்று விட்டார். இதற்கு பிறகு அந்த மாங்குட்டையில் இருந்து அந்த செடியை வளர செய்தது யார்? ஒரு மாங்குட்டையிலிருந்து 10,000 மாங்கனிகளை தரக்கூடிய அளவுக்கு அந்த விருத்தியை உண்டாக்கியது யார்? அல்லாஹ் சிந்தனைக்கு நம்ம சொல்ல வைக்கிறார், கொண்டு செல்லுகிறார். அப்புறம் ஐத்தும் மா தஹ்ருசூன் அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், உண்மையிலே விவசாயம் நீங்க செஞ்சீங்களா நான் செஞ்சேனா கேட்கிறான். விவசாயி இன்னும் மிகப்பெரிய யுக்தி செய்து விட்டான், ஒரு வெளிப்படையான காரியத்தை செய்து சென்று விட்டான். அதுக்கு அன்புக்குரிய அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், அப்புறம் ஐத்துமுன் மா அல்லது தஸ்ரபூன், நீங்கள் பருகக்கூடிய தண்ணீரை பார்த்தீர்களா? வானத்திலிருந்து இறக்கி தந்தது உங்களுடைய சக்தியை கொண்டா அல்லது நான் என்னுடைய சக்தியை கொண்டு இறக்கினேனா? அல்லாஹ் அடுத்து கேட்கிறேன், அன்தும் அன்ஷஅத்தும் ஷஜரத்தஹா அம் நஹ்னு முன்ஷிஊன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளை எல்லாம் படைத்து உங்களுக்கு பலனாய் அமைத்து தந்தது நானா அல்லது நீங்களா என்று கேட்கிறார். அன்புக்குரிய இப்படி நிறைய கேள்வி ஞானங்களை பொதிந்திருக்கக்கூடிய சூறாக்களாக நிறைய சூரத்துல் வாக்கியா, சூரா பனி இஸ்ராயீல், சூரா கஹ்ஃப் போன்ற அத்தியாயங்களை அல்லாஹ் இறக்கி வைத்து சஹாபாக்கள் கேட்ட கேள்விகள் எல்லாம் திருக்குர்ஆனை பதிவு செய்து நமக்கு பாடம் நடத்துகிறார். இந்த இஸ்லாமிய சமூகத்துல கேள்வி ஞானம் இருக்கணும். எந்த விஷயம் நமக்கு தெரியல, இஸ்லாத்தில் எவ்வளவு கிளைகள் இருக்கிறது, எவ்வளவு பகுதிகள் இருக்கிறது. இஸ்லாமிய பகுதிகளிலே இபாதத் இருக்கிறது, குடும்பவியல் இருக்கிறது, அரசியல் இருக்கிறது, ஆன்மீகம் இருக்கிறது, உறவுகள் இருக்கிறது. எவ்வளவு துறைகள் இருக்கிறதோ அந்த துறைகள் எத்தனை பகுதிகளில் நாம் கேள்வி கேட்டு தெரிந்து கொண்டோம் என்பதை இந்த தருணத்தில் நாம் நமக்குள்ளே கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்வியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு பாடமாக நடத்துகிறார். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக, தெரிந்த விஷயங்களின்படி அமல் செய்யக்கூடியவர்களாக நம்மையும் நம் சமூகத்தையும் வாழச் செய்வானாக.